வேறு இறக்கும்போது 30 வயசு 2009 பிரச்சனைக்கு இறந்தது. அவள் எங்களோட புள்ள சஜிந்தா, சுரேஷ்குமார் சஜிந்தா. அவள் சாகும்போது யுத்தத்தால் எறிகணவிச்சால செத்தது 7.5 வயசு. இவர் சுரேஷ்குமார், கங்கமுத்து சுரேஷ்குமார். இவர் இறக்கும்போது 30 வயசு 2009 பிரச்சனைக்கு இறந்தது. அவள் எங்களோட புள்ள சஜிந்தா, சுரேஷ்குமார் சஜிந்தா. அவள் சாகும்போது யுத்தத்தால் எறிகணவிச்சால செத்தது 7.5 வயசு. வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற சாந்தபுரம் 17ஆம் ஒழுங்கைக்கு என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே எங்களுக்கு ஒரு அம்மா தொடர்ந்து போன் எடுத்துக்கொண்டே இருந்தால் சாப்பாடு கஷ்டப்படுறோம். நான் யுத்தத்தில் என் கணவரையும் பிள்ளையும் இழந்து என் மகன் ஒருதன் காயப்பட்ட மகனும், அடுத்த நானும் காயப்பட்டிருக்கிறேன். என் பெடியன் ஒருதன், கடைசி பெடியன் இப்போ 7 படித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கோ அல்லது டியூஷனுக்கோ எதுக்குமே ஒரு வருமானம் இல்லை. நாங்கள் மிகவும் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறோம். நீங்கள் வாங்க, நேரே பாருங்கள், உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்கன்னு சொல்லிக்கணும். அதை எனக்கு ஒரு 6-7 தரம் போன் எடுத்துட்டு நம்ம நினைக்கிறேன். இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு அந்த பாப்பை மட்டும் தான் நாங்கள் பார்க்க வந்த இடத்துல நாங்களே அதிர்ச்சிக்கு உள்ளானோம். ஆனால் எங்களோட காணொலியை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை தாங்க. நாங்கள் இப்போ அந்த குடும்பத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க. எப்பயும் ஃபோனில் கதைக்கிறத நாங்கள் முடிவெடுக்கலான்னு ஒரு ஆளுக்கு இப்படி தான் இருக்கும், அவரை செயல்பாடு இப்படி தான் இருக்கும். நேரே பார்த்தா பிறகுதான் எங்களுக்கு உண்மை எது பொய்யதுன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அப்போ நாங்கள் நேரே வந்த அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. உங்களோட கையும் உங்களோட காலும் இழுத்துருக்கு. இதில் காயம் உங்களுக்கு? அக்கா செத்தது, மற்றது தொழில் ஒன்று இல்லை, கடையை போட்டு கிடக்கு, சின்ன பெட்டி கடை. அப்பாட்டுக்கு தான் உதவி, படிப்பு செலவுக்கு தான் உதவி. தம்பி எத்தனை ஆண்டு படிக்கிறார்? தம்பி 12ஆம் ஆண்டு இப்போ 7 படிக்க போகிறார். படிக்கிறார் இப்போ டியூஷன். உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கா? இந்த கடை தான். ஒரு தம்பி ஒரு ஆள் இப்படி உதவி செய்யணும் தெரியாருலன்னு சொல்லி நாங்கள் இப்போ உதவி கேட்டு நாங்கள் இந்த கடைக்கு தம்பி நாங்கள் படிக்கிறதுக்குண்டான சாப்பாடுக்குண்டான தம்பியாக்கள் தலைமையில் வெட்டுறதுக்குண்டான என்னத்துக்குண்டாலும் இந்த கடையில் தான் எடுக்கிறது. முதல் கோழி வளர்த்து நாங்கள். அப்போ கோழிகள் எல்லாம் இந்த மழையக்க செத்துட்டு இப்போ ஒரு 10 கோழி நிற்கிது. அப்போ முதல்ல ஐயா இந்த நிவாரணங்களும் தான் அறவே அதோட ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு இருந்தாங்க. எனக்கு இந்த 2 காலம் மேலாகும், ஒரு வேலையில போயில படுகாயம். அப்போ கணவர் இழந்தது, பொம்பளை பிள்ளை இழந்தது, தம்பிஞ்ச இது பேருக்கு செயல்பாட்டு தான் அப்படி கோமாவில் இருந்து 1 வருஷத்துக்கு பிறகு தான் நல்ல நிலைமைக்கு கால் சுகமாகி பிறகுதான் கை சுகமே வருதில்ல. நானும் செய்யாத வைத்தியமே இல்லை. சம்பவம் எத்தனை வயசுல நடந்தது? 4 வயசுல நடந்தது. இப்ப 19 வயசு ஆகுது. 19 வயசு 4 வயசுல நடந்தது. 4 வயசுல நடந்தது. செல்லுல எத்தனை பேர் அதுல காயப்பட்டது, எத்தனை பேர் அதுல செத்தது? அதுல எங்களோட கணவர் இறந்தது, மாமி மாமா 2 மெச்சாள்மார், மற்றது இந்த பொம்பளை பிள்ளை இறந்தது. கடைசியில 16ஆம் தேதி நடந்தது. 16ஆம் தேதி கடைசி நேரத்தில். உங்களோட குடும்பத்துல எத்தனை பேரை நீங்க இழந்தீங்க? எங்களோட குடும்பத்துல மாமி மாமா மெச்சாள் 2 பேர், அப்பா தங்கச்சி புருஷன் பிள்ளை. இதுல இப்ப நீங்கள் உயிரோட தப்பினாண்டா உங்களோட குடும்பத்துக்கு? எங்களோட குடும்பத்துக்கு மகனும் நானும் இன்னும் அந்த கடைசி மகன் 3 பேர். 3 பேர் தான் தப்பினீங்க. மற்ற எல்லாரும் இதுல இறந்துருக்கீங்க. அதுல காயப்பட்டாக்கள் நீங்களும் வெறும் அவருக்கும் சின்ன சின்ன காயம், அது பிரச்சனை. இப்போ எங்களோட அன்னையாக்கள் பக்கத்துல இருந்தவ அண்ணி, இந்த தம்பி மேல ஒரு 5-6 பேர் இருந்தவங்க, ஒரு தங்கச்சின்ன மனுஷனாக்கள். அவ தான் செச்சர் கட்டி எங்களை தூக்கிண்டு போய் மாஞ்சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனான்னு சொன்னவன். கொண்டு போய் அங்கே எங்களை விட்டுட்டு
இப்போ இந்த அவ டெல்லியில இருந்து எங்களை ஏற்றி கொண்டு அன்றாசபுரம் கொண்டு போனவையாம். கொண்டு போய் எனக்கு 3 நாள் அறிவில்லை. 3 நாள் அறிவில்லை. தம்பி எங்கேன்னு தெரியாது, கடைசி தம்பியும் எங்கேன்னு தெரியாது. அவர் செத்ததும் தெரியாது, பிள்ளை செத்ததும் தெரியாது. பிறகுதான் ஒரு கிழமை பிறகு ஒரு எங்களோட இருந்த மெச்சாங்காரனால் அவனுக்கும் கையில் காயம். அவன் வந்து சொல்லத்தான் நான் அழுது குளறி கத்து கத்தி படாப்பாடு பட்டு அழுத. நான் சொல்ல அழுதுதான் பிறகு என் பிள்ளைய புருஷனும் பிள்ளையும் இல்லைன்னு பிறகுதான் தெரியும். நானே கிடந்தான் போனேன். வேந்து அவரும் இல்லை, பிள்ளையும் இல்லை. நான் காயத்தை தாங்குறதோ இந்த பிள்ளை எங்கேன்னு தெரியாது, அந்த பிள்ளை எங்கேன்னு தெரியாது. பொம்பளை பிள்ளை இல்லை, புருஷன் இல்லை, காய நோவில் நான் குளாரே இல்லை. இவ்வளோ பாடுபட்டு அவர் பிள்ளைய இவர ஒரு அம்மா வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கப்பலால் வந்து அம்மா தான் தேடி பிடிச்சவா. 5-6 மாதத்துக்கு அப்புறம் தம்பியை தேடி பிடிச்சனா. நீங்கள் வேறு இடத்துல இருந்தீங்க, வேறு இடத்துல இவரை கொண்டு போட்டு நம்ம இங்கே என்னுடைய ஒருத்தரும் வேற இல்லை தானே. நீங்க வேற எங்க இருந்தவர் குறுங்க நம்ம கடைசி மகனே 9 நாளையால கொண்டு வந்து வந்துச்சு. நம்ம பராமரிப்பிடத்தை வச்சிருந்தவர். அவருக்கு அப்போ 1.5 வயசு. அவருக்கு 1.5 வயசு, எனக்கு 3.5 வயசு. அப்படித்தான் பெருச பிள்ளை எல்லாம். அப்போ அவ பிள்ளைக்கு சாய்க்கு 7.5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு. இப்போ இருந்தாவாக்கு 24 வயசு. இவருக்கு 19 ஆகுது, அவருக்கு 14 வயசு கடைசி படி எனக்கு. அப்போ இவர் வேந்து நான் பிள்ளைய காணலைன்னு சொல்லி கவலைப்பட்டு போட்டு இருக்கு. அப்போ இந்த அம்மா பவனி ஆஸ்பத்திரி வந்து எங்களை பார்த்தவ. எனக்கு 2 காலம் மேலே அதை ஒளிம்பி நடக்க மாட்டேன். கிடந்தா கிடதான் இந்த கம்மக்கட்டு பொள்ளியில் பிறகு 1 மாதம் 2-3 மாதம் பிறகு நடக்க வலிக்கிட்டேன். அப்போ அம்மா வந்து பிள்ளைய தேடி அம்மா அங்கேயாவது தேடி பேரன பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிள்ளை இல்லையண்டே நினச்சி கொண்டு இருக்கோம். இப்போ இந்த அம்மா சொன்னால் இப்போ ஒரு ஒரு ஆள் கதைச்சி கொண்டு போனான். அப்படி தாயுதப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு பவனி ஆஸ்பத்திரியில் பால் வறுக்க போடணுன்னு சொல்லி கொண்டு போவோம். அப்போ அம்மாவும் பின்னால் போகிறா, சுடுதண்ணி எடுக்க போனா பின்னால் போகிறா. போனால் எங்களோட மகன் இவர் படுத்திருக்கிறாரா, மெல்லும் புந்தாடியும் ஐயா பார்த்தாலே பிள்ளை கூடி எங்களோட பிள்ளைகளுக்கே வந்தான் ஆரோக்கியமான பிள்ளை எலும்புந்தாடியுமா கிடக்குறானா. இப்போ கிடக்க அம்மா இந்த இதில் குழந்தை பிள்ளையில ஒரு நெருப்பு சுட்ட காயம் ஒன்று இருந்தது படத்தை. அதைத்தான் பார்த்தா. பிறகு நான் சொன்னேன் எங்கட ஒரு சின்ன வரையும் கொண்டு போச்சேன் நம்பி அப்படி அண்ணான்னு சொல்லி தம்பி அண்டு இவன் பார்த்துட்டு ஞாபகம் வரும் அம்மா கொண்டு போங்கன்னு சொல்ல. இவருக்கு ஞாபகம் இல்லை சார், கோமாவுக்கு போட்டார், ஒன்றுமே தெரியாது. பிறகு நாங்கள் போய் தான் அம்மா தேடி பிடிச்சி பிள்ளைய தூக்கி கொண்டு வந்து எங்களோட கொண்டு வந்து 3 பேருக்கு 3 கட்டில் போட்டு பவனி ஆஸ்பத்திரியில் எங்களை நல்லா கவனித்து பார்த்தது. இந்த சிங்கள ஆக்கள் இந்த முஸ்லீம் ஆக்கள் எல்லாம் நல்ல வடிவாக வந்து பார்த்தது. வந்து எல்லாரும் பார்த்தது, இந்த அயலட்ட ஜனங்களும் எல்லாம் பார்த்தது. இந்த பராமரிக்கிற புள்ளியெல்லாம் இந்த புள்ளிகள் எல்லாம் நல்ல மாதிரி பார்த்து ஒரு குறையும் இல்லாமல் வாணி ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்து வந்து இவன் தம்பி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொண்டந்தே நான் ஐயா ஒரு மணித்தியால கணக்காக அழுகுறேன். பெருசா குள்ளாரியால வலிக்கிட்டேன் இவனை கண்டோன்னு. எனக்கு கவலை தானே, புருஷனும் இல்லை பிள்ளையும் இல்லை, இந்த பிள்ளையும் இல்லையே, 2 பிள்ளைகள் ஆறுதெல்லாம் இருப்போம்னு பார்த்தா இவனும் இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டால இவனும் சேர்ந்து அழமாட்டான், கண்ணீர் விட மாட்டான், ஒன்றுமே செய்ய மாட்டான். இவனும் அழுகுறான். என்ற சத்தத்தை கேட்டு இவனும் கிடந்து குளர்றான். கோமாவில் கிடந்தவன் தாயின் குரல் கேட்டோன்னு அழுகுறான். அழுத உடனே அப்போ டாக்டர் ஆக்களுக்கும் அதிசயமா போச்சு. இந்த புள்ள இப்படி கூட அந்த புள்ள அழுகுதே, இனி வரைக்கும் சுகம் வரும்னு சொல்லி 4க்கு நாள் அவரும் சின்னப்படி என்ன அழுகுது, இதுக்கும் அழுகுது, நாங்கள் எங்களை சுற்றி ஃபுல்லாக மிஸ்மா டாக்டர் மாதிரி எல்லாருமே சுற்றி கட்டில் சுற்றி எல்லாரும் நிற்கணும். வந்து இவரை இப்படி படிப்படியாக வச்சு தம்பி ஒவ்வொரு இதாக அப்படியே மாற்றமாக வந்து நல்ல மாவுகள், சத்தான மாவுகள், அந்த பிளமினெட்டுன்னு சொல்லி களி மாதிரி சாப்பிட்றது அதெல்லாம் கொடுத்தவை தம்பிக்கு. அந்த இப்படி பிஸ்கெட், அந்த வெள்ளை பிஸ்கெட் மாதிரி வெள்ளை கராட்டு அதுவும் சத்துக்கு கொடுத்தவ அதெல்லாம் கொடுத்து தான் தம்பி படிப்படியாக பிறந்த குழந்தை என்ன மாதிரி வருகுதோ அதே மாதிரி தான் நிலைமைக்கு வந்து தான் பழைய ஆளாக வந்து. நாங்கள் 1 வருஷமா இருந்தோம். நீங்களும் இருந்தீங்க? தம்பியை தேடி பிடிச்சாச்சு தானே ஒரு 3 மாதத்துல. 1 வருஷம் அப்புறம் வந்து அப்புறம் அப்படியே நடக்கவே மாட்டேன். அம்மாக்கள் ஆம்புலன்ஸில் ஜாழ்ப்பாணம் கொண்டு போய் அம்மாக்களோட 5-6 வருஷமா அங்கே இருந்தேன். நாங்களே இல்லா தானே, பாக்காக்கள் இல்லை தானே. அப்போ அம்மாக்களோட இருந்துட்டு தான் பிறகுதான் இஞ்சால வர சார். ஒரு இது உங்களோட காணி? எங்களோட மனுஷன் காணி, இந்த காணியோ நாங்கள் முந்தி இருந்த காணி. சரி, இப்போ நீங்கள் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு காயம், அவருக்கு ஒரு காலு மேலாது கையிலாது, அடுத்து அவருக்கான சரியான சுய நினைவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதை பார்க்க தெரியுது, சுய நினைவு இல்லை, மறக்கிறது கூட இப்பவும் மறக்கிறார். அப்போ இப்படியான சூழலுக்கு இப்போ உங்களோட வாழ்க்கை தரம், இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு 7 படிக்கிறார் மகன்னு சொல்றீங்க, உலகுக்கு நீங்கள் இப்போ என்ன செய்யறீங்க, அடுத்த உங்களோட நகர்வு என்ன?
நாங்க ஒரு என்னண்டா ஐயா இப்படி இந்த சிறுவரகத்து நிலையம்னு சொல்லி அவ பிள்ளைக்கு படிப்புக்கு உதவி செய்யறவ எவ்வளவு செய்யறாங்க அவ ஒரு மாதத்துல 1000 ரூபாய் தருவினோம். ஒரு மாதத்துல 1000 ஒரு மாதத்துல 1000 3 மாதத்துக்கு ஒருவா 3000 இப்போ கூட்டிட்டேன் 2000 ரூபாய் தரவ ஊயலுக்கு பிறகு. அப்ப அதை வச்சு கவனமா பிள்ளைங்க படிப்பு செலவுகளுக்கு எடுப்பேன். உங்களுக்கு காணுமா காணாதான் சரி நீர் அப்படி கஷ்டம்னு சொல்லி அவை சொந்த யாரும் தெரிஞ்சா கடை கொப்பியல் அதுகள் கேட்டுத்தான் நான் அப்படி அப்பா இல்லைன்னு உதவி இல்லைன்னு கேட்டுத்தான் கஷ்டம் அதுன்னு சொல்லி கேட்டுத்தான் படிக்கிறேன் இந்த பிள்ளைய உதவி கேட்டு இப்படி வசதியான ஆக்கள் என்ன பணக்காரர் தரான் அப்படி நிறுவனங்களை அவை வேட்டுத்தான் கேட்டுத்தான். ஏதாவது உங்களுக்கு யூடியூப் சேனல் ஊடாகவோ இல்ல வேற திணைக்களங்கள் ஊடாகவோ உங்களுக்கு ஒரு உதவி திட்டம் கிடைச்சிருக்கா? கிடைக்கல. சத்திரிவிக்கு 2 தினம் பேட்டி கொடுத்தனா அந்த வீட்டு திட்டம் தரே இல்லையாண்டு 2.5 லட்சம் ரூபாய் தான் ஐயா அந்த வீடு கட்டி தந்தவன். அது மெஸ்கே நாதண்ட தான் கட்டி தந்தவன். இதுவரைக்கும் இப்படி யுத்தத்தால பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் தெரியல இந்த அரசாங்கத்தால எந்த உதவியுமே இல்ல. 2 லட்சம் ரூபாய் மரண செடிக்கிறேன் பெருசனும் பிள்ளையும் முழந்ததுக்கு தந்தவன். அதுக்கு தான் அந்த கேட்டு போட்டேன். அதை அழியாம இந்த பெருசன் சொத்து என்ன கஷ்டம் கிடந்தாலும் கிடக்கணுமெண்டு அந்த சொத்துல நான் போட்டு விட்டது. வீட்டு திட்டம் தரையில ஐயா மழை பெஞ்சா இருக்கலாது வெயில் அரிச்சா இருக்கலாது. நீங்கள் உங்களோட ஜிஎஸோட கதைச்சாவே சொல்லிருந்தா அவைக்கு நிரந்தர வீடு பதிவாட்டு போச்சு அங்கச்சேரியில தரமாட்டேன்னு சொல்லி இது நிரந்தர வீடு பதிஞ்சிட்டு நம்ம எங்கேயோ உள்ள வெளிநாட்டுக்காரன் அந்த வீட்டு ஐயா இப்படி சொல்லி போட்டு கச்சேரியில நானும் போய் மரண செடிகர்கள் மெரிக்கல்கள் இந்த மெரிக்கல் எல்லாம் கொண்டு களைச்சு போறேன். போய் வீணா களைக்கிறதா மிச்சம். மாதம் தம்பிக்கு 5000 ரூபாய் தரவே அந்த இயலாதாக்களுக்கு கொடுக்குறவே இல்லை. அதுகளையும் முந்தி அடிக்கடி நிவாரணம் தருவினோம். அதுகளையும் வச்சு தானே நாங்க சமாளிச்சது. சரி, இப்ப நீங்கள் இப்ப என்ன கேக்குறீங்க? இப்ப எங்களூடாக நீங்கள் இப்ப இத வெளிநாட்டுல இருக்கிற எங்களோட உறவுகள் பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இப்ப என்ன கேக்குறீங்கன்னு சொன்னா தான் அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு செய்து தர முடியுமா? ஏதாவது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கு ஏதாவது தாங்கள் செய்யலாமான்னு யோசிப்பாங்க. நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் ஐயா இந்த கடையங்களுக்கு பெருமிச்சு தந்து கொஞ்சம் சாமானியம் போட்டு தந்தா இந்த கடையாலேயே அன்றாடம் சாப்பாட்டுக்கோ என்னத்துக்கு வைக்கும் நாங்கள் எடுப்போம். படிக்கிற சிலவுக்கும் பிள்ளைக்கு கேட்க தேவையில்லை. அதுலயே நல்லா வந்தா கொடுக்கலாம் தானே ஐயா. இப்போ இந்த அட்டையும் கையை நாங்கள் உதவி பார்க்க தேவையில்லை. அதைத்தான் முன்னுரிமையாக வச்சு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். எல்லாம் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. வீடு தராட்டியும் பரவாயில்ல. பிள்ளைகள் வளர்ந்து நல்லா இருந்த நேரம் கட்டட்டும். இதுவும் ஒரு 12 வயது புள்ள உதவி செய்தது. முதல் 5-6 வருஷத்துக்கு முதல் வெளிநாட்டுக்கார பிள்ளை குழாக்கிணறு ஒன்று குத்தி தந்தது. 12 வயசுல செய்து தந்தவா. இப்ப அவங்க 5-6 வயது ஆச்சு. 5-6 வருஷம் கூடிட்டு இல்ல பிறகு தொடர்பு இல்லை. அது குழாக்கிணறு குத்தி தந்தது ஐயா. அது புண்ணியம் அவங்களுக்கு. அதே காணும் தண்ணி அவன் வெளிநாடு. எந்த நாடுன்னு தெரியாது. பேரும் தெரியாது. உங்களோட கதைச்சு எங்களோட கதைக்கு எல்லாம் இப்படி ராஜலிங்கம் ஐயான்னு சொல்லி திருவாரூர்ல இருக்கு. அவர் தான் அவர்கிட்ட கதைச்சுட்டேன். எங்களோட நிலைமையை சொல்ல உங்களுக்கு இப்படி செய்த தண்ணிகள் வசதிகள் இல்லை. மகனாக்கள் குளிக்க கொள்ள கிடைச்சல் தானே. அப்ப கேட்டாப்புல அது புள்ள பாவம் செய்து தந்தது நல்லா இருக்கு. மோட்டரும் போட்டு தந்தவன். கரண்ட் முதல்ல எனக்கு இந்த இடம்பெயர்ந்து வந்ததோட தந்தவே இல்லை எல்லாருக்கும் இந்த வீட்டு திட்டத்தோட. அப்ப அதோட தந்தவன். வயரிங் வேலை ஒன்றும் செய்யல. சும்மா அப்படியே தான் கிடக்கு. உங்கள்ட்ட கோழி கூடு நிறைய கிடக்குது. கோழி வளர்க்கலாம் இல்ல? கொஞ்சம் கோழி வளர்த்து நாங்க செத்துட்டுது. நான் கோழி தான் வீட்டோட இருந்து வளர்க்குறேன். நான் இந்த மழை நேரம் ஐயா கோழி எல்லாம் செத்துட்டு இந்த வாழ்வாதாரமா டியோ தான் ஒரு இந்த கூடும் கோழியும் தந்த கோழி எல்லாம் செத்துட்டு. இப்ப நான் தந்த கூடுகள் நான் வேணுன இதுகளைத்தான் அங்க நெக மிச்சம் பிடிச்சு இந்த காசுகள்ல ஐயா ஒரு லோனாக்குன்ன போட்டுதான் அந்த கூடுகளை வேணுனேன். என்ன செய்யறது? இப்ப மகன் பள்ளிக்கூடம் போறாரு தானே. உங்களோட மகன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறார். நீ ஏஎல்ண்டா அவருக்கு நீ கூடுதலான அதுக்கு ஏதாவது உதவி கேட்கும். அதுதான் ஐயா அவருக்கு படிப்பு செலவுக்கு அங்க நாங்கள் மேக்ஸ் தான் படிக்க போறாரு. மாதம் ஐயா அவ சொன்னவ 6000 ரூபாய் மாதம் டீசன் காசா வர போக வர பஸ்ஸுக்கு 6000 ரூபாய். இனி கொப்பி சாமான்கள் இதெல்லாம் ஐயா உங்களுக்கு தெரியும் தானே. நான் சொல்லவா வேணும். இன்னும் வெள்ளை உடுப்பு தைக்கல. ஜீன்ஸ் ஷர்ட்டு 2 சோடி வேணும். சப்பாத்து எடுக்கணும் ஐயா. நிறைய பிரச்சனையில இருக்கிறேன். அதான் கடவுளே வழிபடுங்கன்னு கடவுளை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிறைய பிரச்சனையில நீ கொப்பியல் பேப்பர்கள் அது பாஸ் பேப்பர்கள் அது 2 வேணும் தானே. புத்தகம் ஒன்று இருக்காம ஐயா. ஏஎல் படிக்கிற பிள்ளைக்கு அது விலை கூட வந்து சொல்லினோம். அது என்ன விலைன்னு தெரியல. அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இவ்வளவு ஒரு நிலைமையிலான்னு இருக்கிறேன். அப்படியோ உங்களோட இடத்தையும் பார்க்க போறோம் அம்மா. பார்த்தா தான் எங்களுக்கும் பாருங்க. நீங்க எல்லா தாராளமா பார்க்கலாம். உங்களோட வீட்டு நிலப்பாடு எப்படி இருக்கு, உங்களோட சமையல், உங்களோட கடை
இயலாத ஒரு மகனை வச்சிருக்கிறீங்க. அடுத்து அவருக்கு மட்டும்தான் 7 மணி நினைக்கிறேன் படிக்க உங்களோட வீட்டு எங்களுக்கு சமைக்க கொடுத்து ஐயா ஒரு இடமே இல்லை பாருங்க. உங்களுக்கு தான் சமைக்கிற கொட்டில் அது மழையாலையில் அழிஞ்சிட்டுது. இந்த இதில் தான் வச்சு சமைக்கிறோம். இப்போ இடம் சமைக்கிறது இந்த இதில் சமையல் நடந்து கொண்டிருக்கு. ஒரு ஒழுங்காக இருக்க கொடுத்த ஒரு வீடு இல்லை. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லாத சொல்லி சொல்லி நாங்கள் களைச்சே போனோம். இப்போ எங்களுக்கு பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு அன்றாடம் இந்த வாழ்வாதார இதுக்கு தான் எனக்கு இப்போ நான் உதவி. இப்போதான் அரிசி இவ்வளோ வச்சேன்னா அது என்ன பாடம் இவ்வளோ அரிசி அவிஞ்சிட்டு. இதுதான் அப்பாண்ட படம் பாருங்க. பிள்ளைன்னா கலண்டுடுது புரியம் போட இல்லை இதுக்கு. இதுதான் மெடிக்கல். இவருக்கு இந்த ஹாஸ்பிட்டலால் வழங்கப்பட்ட மெடிக்கல். இவர காயங்களுக்காக பாருங்க. இது நடந்தது இவருக்கு 3.5 வயதில் நடந்த சம்பவம். இவருக்கு இப்போ 19 வயது என்று சொல்லினோம். இது அது வரைக்கும் இந்த ஆவணங்களை சரியான கவனமாக வச்சிருக்கணும். அப்போ மண்ணு செடிக்கு அதையும் படுங்க காட்டு. இதுதான் அந்த கிளினிக் கொப்பி. இவர் கிளினிக் பாவிக்கிறதுக்கு கிளினிக் போய் வந்ததுக்கான ஆதாரமாக இந்த கொப்பி இருக்குது. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறீங்க. உங்களால் இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யலை என்று சொன்னால் உங்களால் முடியலை. எல்லாராலேயும் இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முடியாது என்றால் பொருளாதார பிரச்சனை, அங்கத்தைய நிதி பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஆனால் அப்படியா இருக்கிறீங்க, நிச்சயமாக மற்ற குடும்பங்களை மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அல்லது உங்களோட வலைத்தளங்களில் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் என்று கேட்குறேன். சரி, நாங்கள் மிச்சத்தையும் பார்ப்போம். இது அப்பாடுதா சஜிதா, இது மகள்ற. இது காட்டுங்க. இது அம்மாண்ட மூத்த மகளிண்ட மரண சர்டிஃபிகேட். இது அப்பாண்ட மரண சர்டிஃபிகேட். பாருங்க, இது அப்பாண்ட மரண சர்டிஃபிகேட். இவர் சுரேஷ்குமார், கங்கமுத்து சுரேஷ்குமார். இவர் இறக்கும்போது 30 வயசு, 2009 பிரச்சனைக்கு இறந்தவர். எங்களோட புள்ள சஜிந்தா, சுரேஷ்குமார் சஜிந்தா. சாகும்போது யுத்தத்தால் எரிகணவிச்சால செத்தது 7.5 வயசு. இப்போ இருந்தா அவாக்கு 24 வயசு. இவருக்கு இருந்தா 48 வயசு. கூலி ஐயாவுக்கு பின்னாலே தெரியும். இதுதான் எங்களோட கடை. இந்த கடையின் அளவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த கடையை தான் நாங்கள் இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கடையில் நிறைய சாமான்கள் போட வேண்டியிருக்கு. சாமான்கள் வச்சு எடுக்கிறதுக்கு தூக்கி வச்சு தான் எடுத்து வைக்கணும். இந்த இரவு குத்திக்கொண்டு அந்த இதுக்குள்ளே கொட்டுலுக்க வைக்கணும். வச்சுட்டு தான் இதை நிரந்தரமாக பூட்டி நாங்கள் திறக்கிற மாதிரி ஒரு கடையை பெருப்பிச்சு தந்தால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும்.
உறவுகளே, எங்களோட காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தா உங்களுக்கு நான் சொல்லணுமன்ற தேவையில்லை. இவையில் பார்த்தாலே நீங்கள் முடிவெடுக்கலாம். நான் அவங்களோட சின்ன ஒரு பெட்டி கடை ஒன்று வச்சுருக்கிறாங்க. பெரிய கடை இல்லை, அது சின்ன ஒரு கடை. அந்த கடைக்கு நாங்கள் அந்த வீட்டை விசாரிக்கிறதுக்காக நாங்கள் இறங்கின போது அவரை நான் பார்த்தேன். எனக்கே யோசிச்சேன், இந்த குடும்பத்துக்கு உதவி, அவர் நல்ல ஒரு படியன் இருக்கிறான் தானே, உழைக்கக்கூடிய படியனண்டு. ஆனால் அவர் வெளியில் நடக்கக்குள்ளே தான் நான் பார்த்தேன். எனக்கே பொறுக்கலாம் போயிட்டு அப்படியான ஒரு சூழல். அவருக்கு இஞ்சால பக்க தலையில் காயப்பட்டிருக்கிறார். அதுக்கும் சும்மா இல்லை, ஒரே குடும்பத்தில் 2 பேரை இழந்திருக்கிறான். அப்பாவையும் இழந்து அக்காவையும் இழந்து ஒரு எறிகணை தாக்குதலில் இவர் காயப்பட்டிருக்கிறார், அம்மா காயப்பட்டிருக்கிறார். அந்த சின்ன தம்பி இப்போ படித்து கொண்டிருக்கிறார். அவர் இப்போ ஓயல் முடித்து ஏஎல் படிக்கிறதுக்கு அவர் டியூஷனுக்கு போயிட்டாருன்னு சொல்லினா அவரும் காயப்பட்டிருக்கிறார். ஆனால் அதுலேயும் மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறண்டா இவர் தான். இவருக்கு இந்த கையை நிமித்த இயலாது. பாருங்க, இந்த கை நிமித்த இயலாது. அடுத்தது இந்த கால் இயலாது அவருக்கு. இந்த கால் சரியான முறையில் நடக்கலாது. இப்படியான ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அடுத்தது அம்மாவுக்கு 2 கால்லையும் காயம். இவளுக்கு நிறைய தேவை இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவில் அம்மாக்கள் சொல்லினோம் என்னென்னா, எங்களுக்கு மற்ற தேவைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வீடு பிரச்சனையாக இருக்குது. வீடு நாங்கள் எத்தனை பேரும் ட்ரை பண்ணோம். எல்லா அரசு திணைக்களங்களில் ஏஜிஎஃப்சிலேயோ கச்சேரியிலேயோ ஜிஎஸோடு நாங்கள் கதைச்சோம். இந்த வீடு ஒரு நிரந்தர வீடு என்று பதிப்பட்டுட்டு அதால் வீடு உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லினோம். ஆனால் இவங்க ஒரு சின்ன பெட்டி கடையை ஒன்று வச்சிருக்கணும். இவையில் கேட்கணும் என்னென்னு சொன்னால், அந்த பெட்டி கடையை எங்களுக்கு டெவலப் பண்ணி தருவீங்களா இருந்தால், அதை ஒரு அளவு எங்களை வாழ்வாதாரத்துக்கு உயர்த்தி தருவீங்களா இருந்தால் நாங்கள் யார்ட்டையுமே கையேந்த வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி கேட்கணும். அடுத்த இன்னொரு விடயம் நான் இதில் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, அன்பான உறவு, அந்த பிள்ளை 12 வயசு வெளிநாட்டில் இருந்திருக்குது. அந்த பிள்ளையின் ஒரு பிறந்த நாளோ அல்லது ஏதோ ஒரு நாளை முன்னிட்டு அந்த பிள்ளையால் இதில் ஒரு குழாய் கிணறு அடித்து கொடுத்துருக்கணும், மோட்டர் போட்டு கொடுத்துருக்கணும். அந்த பிள்ளை இந்த வீடியோ பார்க்க முடிஞ்சால் அந்த பிள்ளைக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். 5 வருஷத்துக்கு முதல் நடந்ததுன்னா அந்த பிள்ளைக்கு இப்போ வயது கூட இருக்கும். சரி, அப்படி இருந்தாலும் கூட இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இந்த குடும்பத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால், தயவு செய்து எங்களோட காணொலியை பார்த்துட்டு எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்க முடியும். நீங்கள் கட்டாயம் செய்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.